வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நாடால் ஒர்க் ஷாப் பேஸ் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ அது என்ன நாடால் அப்படின்னா, நாடால்ன்ற வார்த்தையை நம்ம என்ன சொல்ல பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, நாடு கூட்டல் ஆள். அப்போ என்னென்னா, நாட்டை ஆளணுன்ற அர்த்தம். ஸோ ஒரிஜினலாகவே எந்த ஒரு நாட்டையும் ஆளக்கூடாது யாரு அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் தான், அரசியல்வாதிகள் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம்க்கு அந்த பேரையே என்ன சொல்லணும்னா நாடால் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ். அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஷாப் பேஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ், ஏன் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் ஒர்க் ஷாப் பேஸ்ட். ஸோ இதை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த குரூப் 1 இல்லை குரூப் 2 மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது இல்லை அப்படின்னா, உங்களுடைய செலெக்ஷனை ஃபைனலைஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா மெயின்ஸ் தான், ப்ரிலிம்ஸ் இல்லை. ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு ஸ்க்ரீனிங், ரைட்? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏன் மெயின்ஸுக்கு நம்ம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணோம், மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் போகணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ன்றது என்ன அப்படின்னு ஜென்ரல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு நம்ம என்ன சொல்ல கிராக் பண்ணிட்டு அடுத்து மெயின்ஸ் போய்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் டூரேஷன்றது ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் 3 months தான். அந்த 3 monthsல நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது நடக்காத விஷயம். இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னா நீங்கள் பொறுக்க எடுக்கலாம். என்ன சொல்லனா, ஒரு விரல் ஒரு கைக்குள்ளேயே நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணுறாங்க. ஏன் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல் இதுதான். என்னது? ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். ஸோ இந்த ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லை. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஆக்சுவலாக என்ன சொல்ல, மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ். ஸோ அப்போ தான் நம்ம பண்ணணும் என்ன சொல்லணும்னா, அதை பெட்டராகவும் பண்ண முடியும், இன்னொன்று ஒரே அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ண முடியும். அப்போ இந்த மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் அதில் மெயினாக ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது நோட்ஸ் மேக்கிங்க நமக்கு கிளியர் கட்டாக கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா மெயின்ஸ் தான். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டியை ரொம்ப டெப்த்தாக கொடுக்கக்கூடியது எது அப்படின்னாலும் மெயின்ஸ் தான். அதே மாதிரி மெயின்ஸ் பண்ணக்கூடிய இன்னும் ரோல், மற்ற ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லிங்கிங் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி கொண்டு போய் நம்ம லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வரது இதுதான் மெயின்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெயின்ஸ்ன்றது அனாலிட்டிக்கல் ஸ்கில் அதிகமாக டெவலப் பண்ணக்கூடியது இதுதான். இன்னொன்று, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரிலிம்ஸ் தேவையான கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ரீகலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லனா நம்ம கோட் பண்ணுறதோ இல்லை ரிமெம்பர் பண்ணுறதா இருக்கட்டும், இது அத்தனை விஷயங்களையும் மெயின்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிலிமினரி இது சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங், சரியா? ஸோ இது எல்லாத்தையும் எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மெயின்ஸில் தான் கிடைக்கும், முடிஞ்சு ப்ரிலிம்ஸில் கிடையாது. ஆனால் நம்ம பல பேர் என்ன சொல்லனா, ப்ரிலிம்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ரைட்? இதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா மெயின்ஸை கிராக் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் முடிச்சவொடனே 3 months, அந்த 3 monthsல என்ன சொல்லணும், இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய என்ன சொல்ல 9 subjects. ஸோ அந்த 9 subjects என்ன சொல்லணும், அதுக்குள்ள நம்ம கவர் பண்ணணும், அந்த ஒரு 50 daysக்குள்ள கவர் பண்ணணும், இல்லை 60 daysல கவர் பண்ணணும்னா முடிகிறது இல்லை. அதனால தான் ப்ரிலிம்ஸ் நிறைய பேருக்கு என்ன சொல்லணும், ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்குது. ஆனால் நீங்கள் மெயின்ஸுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும், அனாலிட்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள அதை முடிக்கணும், அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் நம்ம எழுதணும், அதே மாதிரி எந்தெந்த எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இல்லை டயக்ராம்ஸ் இல்லை என்ன சொல்ல ஒரு மேப் ட்ரா பண்ணணும், இப்படின்ற ஒரு ஹோலிஸ்டிக் வியூவை கொடுக்கக்கூடியது இல்லை ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அது மெயின்ஸ் மட்டும்தான், ப்ரிலிம்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் கிராக் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராமே மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் என்ன சொல்ல பண்ணியிருக்கோம். ஏன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்துட்டு இருக்கேன், ரைட்? அதே மாதிரி இதை நான் சொல்லும்போது என்ன சொல்ல ஒர்க் ஷாப் பேஸ்ட். இந்த ஒர்க் ஷாப் பேஸ்டுன்றது ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான்
இதுக்கு முன்னாடி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு ஒர்க் ஷாப் நடத்திருக்கேன், ரைட்? அதை விட இது இன்னும் ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்ன்றது என்ன அப்படின்னா, நீங்களே உட்காந்து நீங்களே ரெடி பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு மென்டார் என்ன சொல்றேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட் பக்கத்துல நான் இருப்பேன். நீங்களே என்ன சொல்றேன்னா உட்காந்து இண்டிவிஜுவலா என்ன சொல்றேன் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அது ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது மெயின்ஸ் தான், ரைட்? ஸோ அதனால மெயின்ஸுக்கு நீங்க எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், அதே மாதிரி மெயின்ஸுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? இது எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா 9 சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன சொல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆஸ் எ மென்டாரா உங்க கூட இருந்து பண்ண போறேன். நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டேன், ப்ரிலிம்ஸ் எப்படி பண்ணணும்ட்டு. அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல அட்டன் பண்ண கூட கேட்டு பாருங்க. இல்லையா, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ்ல மெயின்ஸுக்கான ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க. ஸோ ஒர்க் ஷாப்ன்றது எப்படி இருக்கும், என்னோட மென்டாரிங் எப்படி இருக்குன்றது, ரைட்? ஸோ அதனால இந்த நாடால் ஒர்க் ஷாப் பேஸ்ட் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ்ன்றது இது 1 இயர்க்கான டெஸ்ட் சீரிஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸை முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2027 ஜான்வரியில் வரக்கூடிய ப்ரிலிமினரி டெஸ்ட் சீரிஸ் என்ன சொல்ல சேர்த்து நடத்துவோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஷாப்ன்றது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் நடத்த போறோம். அதனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை உங்களோட ப்ரிப்பரேஷன் மெயின்ஸ்லன்றது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிராக் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணலாம். நீங்க 4 வருஷம் 5 வருஷம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். அது டிஎன்பிசியா இருக்கட்டும், யூபிஎஸ்சி இருக்கு, எல்லாத்துக்கான ஸ்ட்ராட்டஜின்றது ஒண்ணுதான், ரைட்? ஆனா அது யார் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுதான் இங்க முக்கியமே. ஸோ அதனால இது டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தான் நடத்துவாங்க அப்படின்ற எண்ணெல்லாம் வேண்டாம். இட் இஸ் எ சிஸ்டம் ஃபார் யுவர் சக்சஸ், ரைட்? நம்ம சொல்ற பேருக்கு வேணா டெஸ்ட் சீரிஸ் நான் இது பண்ணலாம். ஆனா என்னன்னா இது நீங்க எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணணும், உங்க சக்சஸை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் நான் கொண்டு போறோம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நாடால் ஒர்க் ஷாப் பேஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கான மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 2027 இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அடுத்து என்னென்னலாம் இது என்ன சொல்ல இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், எத்தனை டெஸ்ட் நடத்த போறோம், எப்படி நடத்த போறோன்ற ஃபீச்சரை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.